அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்கு தேவையான நஞ்சு இல்லாத ஆரோக்கியமான காய்கறிகளை நம்ம வீட்டு தோட்டத்திலே நம்மளால் எடுக்க முடியும். வீட்டு தோட்டம் வைக்க இடம் இல்லையா, மாடி தோட்டத்திலே கண்டிப்பாக எடுக்க முடியும். அதை பற்றிய ஒரு சின்ன வீடியோ தான் இது. எல்லா நாளுமே எங்கள் தோட்டத்திலிருந்து நான் காய்கள் எடுக்கிறேன். ஆனால் எல்லா நாளும் வீடியோ போட நேரம் இல்லை. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா சீசன்லையும் எல்லா காய்களும் விளையாது. தக்காளி செடி ஏப்ரல் மே மாதம் வச்சோன்னா மாடி தோட்டத்தில் வரவே வராதுங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் செடி வளர்ந்தால் கூட காய் வைக்கவே வைக்காது, பூவெல்லாம் உதிர்ந்து போயிடும். காரணம் என்னென்னா, அதிகப்படியான வெயில் இந்த தக்காளிக்கு ஒத்துக்காது. நம்ம உள்ளூர் உற்பத்தியில் காய்கறிகள் விளைச்சல் குறையும் போது தான் இந்த தக்காளியோட விலை அதிகமாகுது. மழை டைம் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் வேகமாக வளரும், ஆனால் கீரை மட்டும் வளராது. அடிக்கிற மழை கீரை முளைச்சி வந்த உடனே சாய்ச்சி விட்டுரும். அதே நேரம் வெயில் காலம் கீரை சூப்பராக வளரும். சுரைக்காய் ஆடி பட்டத்துலேயும் போடலாம், தைப்பட்டத்துலேயும் போடலாம். ஒரு சுரைக்காயே போதும், 2 நாள் நம்ம சமைக்கலாம். 4 நாள் முன்னாடி இதில் சுரைக்காய் பறித்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த இருட்டுற வேளையில் இந்த செம்பருத்தி பூவை பறிக்கிறேன் அப்படின்னா, காலையில் நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த நேரம் அதை பறிக்கவே மனசு வராது. சாயந்தரமாக பறிச்சுப்பேன். ஏன் அப்படின்னா, செம்பருத்தி பூ அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்தது. ஹேர் பேக், ஹேர் டை, இப்படி பலவிதமாக இந்த செம்பருத்தி பூவை மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் வயலிலே மட்டுமே விளையக்கூடிய பொன்னாங்கண்ணி, அதனால தான் வயல் பொன்னாங்கண்ணி அப்படின்னு பேர். தண்டை உடைச்சி வச்சாலே வளரக்கூடிய தன்மை உடையது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. விதை போட்டு வளரக்கூடிய கீரைகள் தான் மழைக்காலம் தடுமாறும். இது மாதிரி தண்டு வச்சு வளரக்கூடிய கீரைகள் எல்லா சீசனுமே வளரும். இன்னும் ஒரு செம்பருத்தி செடி இருக்குது, அதில் 2 பூ இருக்குது, அதையும் எடுக்கலாம். இந்த செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக இந்த பாட்டில் இருக்குது. மாடி தோட்டம் வச்சு 2 வருஷம்தான் ஆகுது. அதற்கு முன்னாடி இதை பால்கனியில் வச்சுருந்தேன். தொட்டி முழுக்க வேர்கள் நிரம்பி மண்ணே ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஆனாலும் மேல் உரம் போட போட செடி பூத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த பூக்களெல்லாம் எதுக்கு பறிக்கிறேன்னா, காய வச்சு வச்சுருவேன், தேவைப்படும் போது ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பூவை வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஆனாலும் இந்த செடியை தாண்டி போகும்போது என்னையும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெரிய பெரிய சைஸில் கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இட்லி பூன்னு சொல்கிறாங்க இங்கே, தெட்டி பூன்னு நாங்கள் சொல்லுவோம். தோட்டம் மேலே ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு காய்கறி செடி மட்டும் இல்லை, பூச்செடிகள் கூட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். அதுவும் பெண்கள் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணும்போது இந்த பூச்செடிகள் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கான்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டு மூலிகை தாவரங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணேன். துளசி, பிரண்டை, கற்றாழை, தூதுவளை, கற்பூரவள்ளி, இதெல்லாம் எங்கள் குழந்தைங்களுக்காக மற்றவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு இருந்தேன். தினமும் கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பால்கனியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நாங்கள் இருந்தது வாடகை வீடு. பூச்செடிகள், காய்கறி செடிகளெல்லாம் வச்சு பார்த்தேன். செம்பருத்தி செடியும் இட்லி பூச்செடியும் மட்டும்தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, காலையில் மட்டும்தான் எங்கள் பால்கனியில் வெயில் இருக்கும். பெரும்பாலான செடிகளுக்கு நல்ல வெயில் தேவை. இந்த தக்காளி செடி ரோஜா செடிக்கு இடையில முளைச்சிருக்கு. காய்கறி வேஸ்ட்டை உரமாக போட்டப்போ அதிலிருந்து முளைச்சது. அதிகபட்சம் ஒரு 3 மாதம் தக்காளி செடி இருக்கும். சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஏன்னா அதில் காய் வேறு வந்திருக்கு. இந்த ரோஜா செடியோட மண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா புதுசாக தளத்தளன்னு இருக்கு இல்லையா. 2 வருஷமாக ஒரே பாட்டில் தான் செடி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி ஊற்றி ஊற்றி மண் இறங்கி போகும்போது மீண்டும் கொஞ்சம் செம்மண்ணும் தேங்காய் நாரும் அது கூடவே மாட்டு எருவும் கலந்து போட்டோன்னா செடி எப்பவுமே ஆரோக்கியமாக நல்ல மொட்டுகளோட தளத்தளன்னு வளரும். 1 மாதம் முன்னாடி நான் போட்ட ரோஜா செடி ஷார்ட்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் நிறைய பூக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 10 நாள் முன்னாடி வரைக்கும் அதே மாதிரி தான் பூ பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ பூ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, மீண்டும் அதுக்கு உரம் கொடுத்துருக்கேன். மீன் அமிலம், கடலை புண்ணாக்கு கொடுத்தாச்சு. கூடவே கொஞ்சம் மாட்டு எருவையும் நம்ம வேர்களுக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா செடி ரொம்ப நல்லா வரும். இந்த ரோஜாவோட கிளைகளை நகர்த்தி பார்த்தா தான் இந்த செடியோட அழகே முழுசாக தெரியுது. பிரியாணி செடி, ரம்பை செடின்னு கூட அழகான பேர் இருக்குது இதுக்கு. மாடித்தோட்டம் வைக்கிறதுல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு மாடியில் இருக்கிறதுனால நினச்ச நேரம் போய் பார்க்கலாம். இப்போ இந்த மல்லிகை செடியை பாருங்கள், இலைகளெல்லாம் உருவி விட்டுருந்தேன் போன மாதம். இப்போ எல்லாமே துளிர்த்து வந்துருச்சு. கண்டிப்பாக அடுத்த மாதமே இதில் மொட்டு பூக்க ஆரம்பிக்கும். கீரைக்காக வாங்கின க்ரோ பேக் எல்லாத்துலேயும் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் அப்படின்னு போட்டதுனால கீரை போட எனக்கு க்ரோ பேக் இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் ஏற்கனவே இருந்த கீரையிலேருந்து விதை விழுந்து தானாகவே சில கீரைகள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா கீரையுமே உடம்புக்கு நல்லது தான். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது.
அதிலும் குறிப்பாக இந்த சோப்பு தண்டு கீரையில் மற்ற கீரையை விட அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பீட்ரூட், மாதுளை, இந்த கீரை எல்லாமே ரொம்ப சத்து நிறைந்தது. சீரகம், மஞ்சத்தூள், மிளகு, இந்த கீரை அப்படின்னு சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சோன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரெட் கலரில் பார்க்கவே ஒரு அழகான ஜூஸ் மாதிரி இருக்கும். இந்த கீரை பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை 2 வருஷமாக வாங்கினதே இல்லை. மாதத்தில் 2 முறை கட் பண்ணிடுவேன். கட் பண்ண துளுர்த்துரும். அதுபோல தாங்க இந்த புதினாவும் 2 வருஷமாக வாங்கவே இல்லை. வெட்ட துளுர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். கீரை வளர்க்குற க்ரோ பேக்லேயே முட்டைக்கோஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி இது கண்டிப்பாக அறுவடை செஞ்சுருவேன் நான். நவம்பர் மாதம் முட்டைக்கோஸ் விதை போடோன்னா நம்ம ஜனவரி பிப்ரவரியில் அறுவடை எடுத்துடலாம். தாராளமாக நாமளும் இந்த முட்டைக்கோஸை வளர்க்க முடியும். கேப்சிகம் 4-5 கேப்சிகம் பறித்து வச்சு குளிர்கால பயிர்களை குளிர்காலத்தில் போட்டோன்னா நாம் கஷ்டப்படாமல் அறுவடை எடுக்கலாம். ஆனால் முட்டைக்கோஸில் பச்சை கலர் புழு வரும், அதை மட்டும் கவனமாக தூக்கி போட்டோன்னா சூப்பராக முட்டைக்கோஸ் வந்துடும். சேவலுக்கு அழகாக கொண்டை இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு கோழி கொண்டை பூ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி அம்மா வீட்டிலேருந்து விதை கொண்டு வந்து இந்த செடியை வளர்த்தேன். இப்போலாம் நீயெல்லாம் விதை போட வேண்டாப்பா, நானே வளர்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுவே விதையை விழுந்து அதுவே செடியாக வளர்ந்துடுது. நிறைய செடிகள் முளைக்கும். ஒன்றை மட்டும் விட்டுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுருவேன். இல்லாட்ட மொத்த தோட்டமும் இந்த கோழி கொண்ட பூச்செடி தோட்டமாக மாறிடும். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 வகையான பிரண்டை இருக்குது. இது வந்து இன்னொரு வகையான பிரண்டை, உருட்டை பிரண்டை, சதுர பிரண்டை, இப்படிலாம் பேர் சொல்கிறாங்க. இந்த பிரண்டையோட ஷேப்பை பார்த்தீங்களா, கணுக்களாக இருக்கு இல்லையா, நம்ம கை கால் இருக்கக்கூடிய எலும்புகளை போன்று ஒரு நீட்டமாக, அதில் ஒரு கணு. நம்ம மூட்டுகளோட வலிமைக்கும் அதோட கால்சியத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த துளிரை உடச்சி சமைச்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது இல்வாச்சி மல்லி எல்லா சீசன்லேயும் பூக்கும் அப்படின்னு ஒரு முறை வீடியோ போட்டிருந்தேன். நல்லா போச்சு அந்த வீடியோ. இப்போவும் பாருங்கள் பூத்துக்கிட்டே இருக்குது. 5 பூ பூத்தாலே போதுங்க, மாடியே ரொம்ப வாசனையாக இருக்கும். பூக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் வீடியோ போட்டிருந்தது இதோட அம்மா செடி, அதுலேருந்து பதியம் போட்டு தான் இந்த செடியை கொண்டு வந்திருக்கேன். இதுவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நேரம் கிடைக்கும்போது இது போல் தொட்டிகள் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா புது செடிகள் வரும்போது நட்டுக்கலாம். இந்த செம்பருத்தி செடி மட்டும் மணி 7 ஆகி கூட இன்னும் வந்து வாடி போகலை. அதுதான் ஏன்னு தெரியல. மேபி இது ஹைப்ரிட் செடியோ என்னவோ தெரியல. ரணகள்ளி செடியோட பூ எப்படி இருக்குது பாருங்கள். அரசன் மாதிரி அப்படி தலையை தூக்கிக்கிட்டு நிற்குது பாருங்கள். கொத்தா பூக்கள். இந்த பூக்களை நாங்கள் ஒரு காலத்தில் காசு கொடுத்து வாங்கி பட்டாசு மாதிரி வெடித்து விளையாடி இருக்கோம். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி செடிகள் இருக்குது. விவசாயிகள் நிறைய பயிர் ஊக்கிகள் கொடுத்து தக்காளியை விளைவிக்கிறாங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான காய்கறிகள், பூச்செடிகள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உரத்தை தான் நம்மளால் கொடுக்க முடியும். இல்லாட்ட பராமரிப்பு ரொம்ப சிரமமாக இருக்கும். மாடி தோட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் தக்காளி சூப்பராக வரும். 3 விதமான தக்காளி செடி என்னோடய தோட்டத்தில் இருக்குது. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா லைனாக நெல்லிக்காய்க்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. பேர் தெரியல. ஒரு ஃபேமஸான யூடியூபர் கிட்ட தான் வாங்கினேன் இந்த தக்காளி விதை. நல்ல முளைப்பு தர நல்லாவே காய்க்குது. இது நடுறதுக்கு என்கிட்ட தொட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பதியம் போட்டு ஒரு மல்லி செடி வச்சுருந்தேன், அதுக்குள்ளே நட்டு வச்சுட்டேன். ஏன்னா எப்படியும் இது 2 மந்த்ஸில் இதோட காய்ப்பு முடிஞ்சிட போகுது அப்படிங்கிறதுக்காக. ஒரு தொட்டியில் ஒரு செடி வச்சா தான் நல்லா வரும், இன்னொரு செடி கண்டிப்பாக டல்லாயிரும். எனிவே மல்லி செடி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்தால் தான் பூக்க போகுது. அதுக்குள்ளே இதோட காய்ப்பு திறன் முடிஞ்சிடும், இந்த செடியை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மல்லி செடியிலே இதையும் வச்சுருக்கேன். பதியம் போட்டு நட்ட ஜாதி மல்லி செடியோட தொட்டியில் பார்த்தீங்கன்னா காய்கறி கம்போஸ்ட் உரத்துலேருந்து தக்காளி செடி ஒன்று முளைச்சிருக்கு. எப்பவுமே நாமளாக முளைக்க வைக்கிற செடியை விட தானாக முளைச்ச செடிக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஜாஸ்தி, அது போராடி வளருமா. இது என் தோட்டத்தில் எடுக்கக்கூடிய கடைசி காலிஃப்ளவர். அதுவும் ரொம்ப குட்டியான காலிஃப்ளவர். ஒரு செடியிலேயே 2 காலிஃப்ளவர் வந்துச்சு. இந்த க்ரோ பேக்கில் 3 முட்டைக்கோஸ் இருக்குது. இதெல்லாமே கீரைக்காக வச்சுருந்த க்ரோ பேக்குகள். இந்த க்ரோ பேக்கில் மட்டும் பச்சை கலர் புழு வந்துச்சு, ஓட்டையாக போட்டுச்சு. அதை எடுத்து கொன்ன அப்புறம்தான் இந்த முட்டைக்கோஸ் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு. 3 முள்ளு கத்திரிக்காய் செடி இருக்குது. இன்றைக்கி இந்த செடியிலேருந்து தான் காய் பறிக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே பறித்த காய்கள் நிறைய இருக்குது. டக்குன்னு கிளையை சரிச்சோமா காயை காமிச்சோமான்னு முடியலை. அந்த அளவுக்கு ஹார்டு அதோடைய முள். குத்துனா அந்த கையால் சோறே சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு வலிக்கும். பீர்க்கங்காய் கொடியில் 2 பிஞ்சு விட்டுருக்கு. மாடி தோட்டத்தில் பீர்க்கங்காய்கள் வந்து கொஞ்சம் ரேராக தான் வருது எனக்கு. ஏன் அப்படின்னா இதோட பூக்கள் இரவு நேரம் தான் பூக்குது. வண்டுகள், தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் எல்லாம் வந்தால் தான் மகரந்த சேர்க்கை நடக்கும்.
மாடியிலையும் நான் 2 மாடிக்கு மேலே இந்த தோட்டத்தை வச்சுருக்கிறதுனால எனக்கு இந்த வண்டுகள் வரும். மற்றபடி பட்டாம்பூச்சி அதெல்லாம் வந்து 1, 2 தான் பார்க்க முடியும் பகல் நேரத்தில் கூட. நல்ல பிளாக் கலரில் ஷைனிங்காக இருக்கும் இந்த பிளாக் பியூட்டி கத்திரிக்காய். சுவை பார்த்தீங்கன்னா எல்லா கத்திரிக்காய் போல தான். 3 தக்காளி செடியே இந்த தொட்டி ஃபுல்லாக நிரம்பி போய் அவ்வளோ பெரிய தோட்டமாக காட்சியை கொடுக்குது. இன்னைக்கு பழுத்த தக்காளி இல்லை, நேற்றைக்கு ஒரு 4 தக்காளி பறித்தேன். எப்படியும் அடுத்த வாரத்துலேருந்து 1 மாதத்துக்கு நான் தக்காளியே கடையில் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன். தக்காளிக்கு சாம்பல் ஒரு முறை கரைச்சி கொடுத்துருக்கணும், அதே போல் சுண்ணாம்பு கரைச்சி கொடுத்துருக்கணும், நல்லா வந்திருக்கும். இது 2மே இந்த முறை நான் செய்யலை. இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு சொல்லியே என்னுடைய நாட்கள் ஓடி போயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு கேடும் இல்லாமல் தக்காளி நல்லா வந்திருக்கு. எப்படி அழகாக வெள்ளை கலரில் தொங்குது பாருங்கள் இந்த வெள்ளை பாகற்காய். எங்கள் வீட்டில் மிதி பாகற்காய் எல்லாருமே சாப்பிடுவாங்க, கசப்பு கம்மியாக இருக்கும் இல்லையா. போன மார்ச் மாதம் ஒரு பாகற்காய் கொடி வளர்த்தேன். ஒரு பாகற்காய் கொடியிலே 1 கூட அளவுக்கு காய்ச்சிச்சு. எங்கள் வீட்டில் அம்மா தாயே இந்த கசப்பான காயை தந்துடாதம்மா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாங்க. ஆனாலும் கசப்பும் ஒரு சுவை, கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சாச்சு. என் மனசுக்குள்ளே வெள்ளை பாகற்காய் வளர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. வீட்டில் சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு வளர்க்கலை. இந்த பாகற்காய் கொடி தானாகவே முளைச்சிச்சு. காய்ச்சப்பு தான் தெரிஞ்சிச்சு வெள்ளை பாகற்காயின்னு எப்படி வந்ததுன்னே தெரியல. ஆனால் எனக்கு கொள்ளை சந்தோஷம். இதையும் பறித்து சமைச்சு சாப்பிட வச்சாச்சு. ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நாம் வாழும் முறையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.